குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மையில் நடத்த குகன் வேலை. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேத்தவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 24/9/2024 ஸ்ரீ குரோதி ஆண்டு புரட்டாசி மாதம் 8ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை, தட்சிணாயன காலம். நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 1:45 முதல் 2:45 வரை. மாலை 7:30 முதல் இரவு 8:30 வரை. ராகு காலம் 3 முதல் மாலை 4:30 வரை. யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை. குளிகை மதியம் 12 முதல் 1:30 வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயம் காலை 6:03. கரணன் 7:30 முதல் 9 மணி வரை. திதி இன்று மாலை 6:49 வரை சப்தமி, பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:40 வரை ரோகிணி, பின்பு மிருகசிரிஷம். நாமயோகம் இன்று காலை 9:44 வரை சித்தி, பின்பு வியதிபாதம். கரணம் இன்று காலை 7:29 வரை பத்திரை, பின்பு மாலை 6:49 வரை பவம், பின்பு பாலவம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:02 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:40 வரை சுவாதி, பின்பு விசாகம். நேத்திரம் இன்று அதிகாலை 4:40 வரை 2 கண், பின்பு 1 கண். ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. சந்திராஷ்டமம் உடைய ராசி துலாம் ராசி. இன்றைய நாளுக்கான பண்டிகை சுவாமி மலை ஸ்ரீ முருக பெருமான் 1000 நாமாவளி கொண்ட தங்க பூமாலை சூடியருளல். ஸ்ரீ வைகுண்டம் ஸ்ரீ வைகுண்டபதி பால் அபிஷேகம். இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ முருக பெருமானை வழிபட இழுபறிகள் விலகும். செவ்வாய்க்கிழமை தினம் 6 தீபங்கள் ஏற்றி செவ்வரளி மலர்களினால் அர்ச்சனை செய்து வழிபட சுக யோக பலன்களை பெறுவீர்கள். நன்மைகள் அதிகம் கிடைக்கும். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? கால்நடைகள் வாங்குவதற்கு நல்ல நாள், சாலை அமைப்பதற்கு சிறந்த நாள், ஆபரணம் வாங்க உகந்த நாள், சுபகாரியம் சார்ந்த வேலைகளை கவனிக்க நல்ல நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. இரவு 7:30 முதல் 9:14 வரை மேஷ லக்னம், 9:15 முதல் 11:17 வரை ரிஷப லக்னம், இரவு 11:18 முதல் 1:28 வரை காலை மிதுன லக்னம், காலை 1:29 முதல் 3:37 வரை கடக லக்னம், 3:38 முதல் 5:38 வரை சிம்ம லக்னம், 5:39 முதல் காலை 7:43 வரை கன்னி லக்னம், காலை 7:44 முதல் 9:48 வரை துலாம் லக்னம், 9:49 முதல் 11:59 வரை விருச்சக லக்னம், மதியம் 12 முதல் 2:07 வரை தனுசு லக்னம், 2:08 முதல் மாலை 4:01 வரை மகர லக்னம், 4:02 முதல் 5:44 வரை கும்ப லக்னம், 5:45 முதல் இரவு 7:25 வரை மீன லக்னம். செவ்வாய்க்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ செவ்வாய் பகவான், அங்காரகர். காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவானுக்கான கோரை.
செவ்வாய் பகவானுடைய ஓரை நேரத்தில் அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்தத்தில் 4 முதல் 5 மணிக்குள்ளாக வீட்டில் விளக்கேற்றி ஸ்ரீ செவ்வாய் பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை பாராயணம் செய்வது மிக மிக விசேஷம். ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை, ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரசோதயாத். இந்த காயத்ரி மந்திரத்தை 27 முறை பாராயணம் செய்தால் இடம், வீடு, மனை, நிலம் வாங்கக்கூடிய யோகம் கிட்டும். எதிர்பார்த்த வேலைகள் சிறப்பாகவே நடக்கும். தெய்வ அனுகிரகம் நிறைந்த நாள். ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. 12 ராசிக்காரர்களும் உங்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்யுங்கள். செவ்வாய்க்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவானுக்கான ஓரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. காலை 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. மதியம் 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறிகிறார். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இன்றைய நாள் அமைப்பு படி கோச்சாரத்தினுடைய நிலையை வைத்து பார்க்கலாம். ஓம் ஸ்ரீ மேஷ ராசியை போற்றி, ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி, ஓம் ஸ்ரீ முருக பெருமானை போற்றி, ஓம் ஸ்ரீ மேஷ ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் புரட்டாசி மாதம் 8ஆம் நாள். ராசியினுடைய 3ஆம் வீட்டிலேயே ராசிநாதனான செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்கிறார். வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறார். எண்ணத்தின்படி உங்களுடைய செயல்கள் சிறப்பாகவே அமையும். வாழ்க்கையினுடைய நிலையை உயர்த்தி கொள்ள முயற்சி செய்வீர்கள். தொழில் பாதுகாப்பு சார்ந்த விஷயங்களில் கவனம் இருக்கும். ஆரம்பிக்கக்கூடிய வேலைகள் நல்ல விதமாக நடக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையை இந்த தினம் வைப்பீர்கள். உங்களுடைய எண்ணத்தினுடைய செயல் வடிவத்தை மிக சீக்கிரமாக செய்து முடிக்க ஆற்றல், வேகம் உண்டாகும். வியாபாரத்தினுடைய போக்கை புரிந்து கொண்டு செய்வதால் ஓரளவாவது நீங்கள் செய்த முதலீட்டுக்கு பணத்தை திரும்ப பெற முடியும். அடகு வைத்த பொருட்களை மீண்டும் பெறுவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். வியாபாரம் தொடர்பாக சில நபர்களோடு அக்ரிமெண்ட் சார்ந்த விஷயங்கள் கைகூடி வரும். புதிதாக இடம், வீடு, மனை, நிலம் வாங்க வேண்டும் என்கிற யோசனைகள் அதிகம் இருக்கும். மற்றவர்களுக்கு மத்தியில் உயர்வான நிலைக்கு வர வேண்டும் என்கிற எண்ணம் கொண்டவர்கள் நீங்கள். மாணவ மாணவிகள் முதன்மையான மதிப்பெண் பெற்றாலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் அதிகமாகிக் கொண்டே இருக்கும். ஆக எதை செய்தாலும் மிகுந்த கவனத்துடனும் பொறுப்புடனும் கலந்து கொள்வீர்கள். போட்டிகள் நிறைந்திருந்தாலும் வெற்றி வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஆசைகள் கைகூடி வரும். தொழில் சார்ந்த முயற்சிகள் முன்னேற்றத்தை கொடுக்கும். எதிர்பார்த்தபடி சில பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். குடும்ப வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகளில் நீங்கள் இருப்பீர்கள். முயற்சி திருவினையாக்கும். உங்களுடைய நல்ல முயற்சி நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். கடின உழைப்புக்கு தகுந்தாற் போல் நல்லதொரு ஆதாயத்தை நீங்கள் பெறுவீர்கள். வருமானத்தை பெருக்குவதற்கான நல் வாய்ப்புகள் அமையும். உயர்வு நிறைந்த நாள் மேஷராசி என்பர்களே. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரைக்கும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரைக்கும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம்.
பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார் வழிபாடு சிறந்தது. நம்பிக்கையாக இருப்பீர்கள். சில வேலைகளை சாதிக்க முடியும் என்கிற துணிவு உங்களிடம் வெளிப்படும். நேர்த்தியாக பேசுவீர்கள். சில வியாபாரத்தை மிக நாசுக்காக முடிப்பீர்கள். பெரிய பெரிய லாபங்களை நோக்கி எண்ணிக்கொண்டிருப்பீர்கள். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. ஓம் மகாதேவியை ச வித்மகே விஷ்ணு பத்னி ச தீமகி தன்னோ லட்சுமி பிரசோதயாத் என்று ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கு 6 தீபங்கள் ஏற்றலாம். அதே போல முருக பெருமானுக்கும் செவ்வாய்க்கிழமை தினத்தில் 6 தீபங்களே. 6 என்பது அந்த அருமுகனை குறிக்கும் ஷடாட்சர மந்திரமான ஓம் சரவணபவ எனும் 6 எழுத்து மந்திரத்தினுடைய அமைப்பாக சார்பாக 6 தீபங்கள் முருக பெருமானுக்கு ஏற்றுவது இன்னும் விசேஷம். உங்களுடைய ஆசைகள் கைகூடி வரும். எதிர்பார்த்த வேலைகள் நன்மைகளை அதிகரிக்கும். அக்கம் பக்கம் நபர்களுடைய ஆதரவு பெருக்கும். உத்தியோகத்தில் உயர்வினை பெறப்போகிறீர்கள். வருமானம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் கிட்டும். கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு. விலகி போன விஷயங்கள் உங்களை நாடி வரும். அடமானத்தில் இருக்கக்கூடிய தங்க நகைகள் மீண்டும் கைக்கு சேரும். இழுபறியாக இருந்த நிலம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கைகூடி வரும். புதிதாக சொந்தமாக இடம் வாங்க வேண்டும் என்கிற ஆலோசனை மனதில் இருந்து கொண்டே இருக்கும். நல்ல கருத்துக்களையும் கேட்டு அறிவீர்கள். கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு உயர்வு ஏற்படக்கூடிய நாள். வருமானத்தை இரட்டிப்பாக்குவீர்கள். பெருக்கக்கூடிய யோகம் உண்டு. நன்மைகளை நீங்கள் அதிகம் பெறுவதற்கான அற்புதமான நாளாக அமைகிறது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ராசியிலேயே குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், சந்திர பகவான். ராசியினுடைய 5ஆம் வீட்டில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரிய பகவான், கேது பகவான், புதன் பகவான். ராசியினுடைய 6ஆம் வீடு சுக்கிர பகவான். 10ஆம் வீட்டில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும் லாபஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். ரிஷபராசி அன்பர்களே, கொடுத்த வாக்கை காப்பாற்றி விடுவீர்கள். அக்கம் பக்கம் நபர்களுடைய ஆதரவு பரிபூர்ணமாகவே கிட்டும். பொருளாதார நிலையில் முன்னேற்றங்கள் பிறக்கும். சாதகமான நாளாக அமைவதால் எல்லாவற்றையும் சிறப்பாகவே செய்து முடிப்பீர்கள். நல்ல கருத்துக்கள் வெளிப்படும். உங்களை பற்றிய எண்ணங்கள் நல்ல ஒரு நிர்வாகத்தில் இருக்கும். மனதை உறுத்தி கொண்டிருந்த சின்ன சின்ன கஷ்டங்கள், சில பிரச்சனைகள், வருமானம் சார்ந்த சில குறைபாடுகள் நீங்கி வளமையான வாழ்க்கைக்கு முன்னேறுவீர்கள். ஆடை ஆபரணங்கள் சார்ந்த விஷயங்களில் மகிழ்ச்சி பெருக்கும். வேலைகளின் மூலமாக ஆதாயமும் நல்ல வருமானம் கிடைக்கும். மென்மேலும் பல சிறப்புகளை நோக்கி பயணிப்பீர்கள். பொறுமையாக அனுசரித்து இருக்க வேண்டிய நாள். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். பிறருக்கு உதவி செய்யக்கூடிய விஷயங்களில் நன்மைகள் மிகுதி. தம்பதியர்களுக்கிடையே நல்லதொரு புரிதலும் அனுசரணையான போக்குமே காணப்படும். குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கான விஷயங்களில் அதிக கவனம் செலுத்துவீர்கள். பிள்ளைகளுடைய ஆதரவு உங்களுக்கு பரிபூர்ணமாக உண்டு. திருமண விஷயங்களுக்காக பேச்சு எடுக்கக்கூடியவர்களுக்கு ஆதாரம் உண்டாகும். பெரும்பான்மையான போக்கே நிலவும். வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடியவர்களுக்கு ஆதாயம் நிறைவாக இருக்கும். ஏதாவது ஒரு வகையில் பண வரவுக்கு வழிவகை உண்டு. லாபமாகவே இருப்பீர்கள். அனுகூலம் ஏற்படும். கடன் சார்பாக இருந்த சில சின்ன சின்ன பிரச்சனைகள் தீர வழிவகை உண்டு. தெய்வீக அனுகிரகம் வேண்டி, தெய்வீக அனுகூலம் வேண்டி வழிபடுங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிகமான நன்மையை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது அனுகூலத்தை தரும். புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்குவதற்கு நீங்கள் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது.
ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள். கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு. சிவசூரிய பகவானை வழிபடுங்கள். மதிப்பு அதிகரிக்கும், மரியாதை கூடும், அங்கீகாரம் கிடைக்கக்கூடும். உத்தியோகத்தில் பிறரால் உங்களுக்கு ஆதரவு பெருகும். எதிர்பார்த்த வேலைகள் துரிதமாகவே நடக்கும். நன்மைகள் நிறைந்த நாள். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை துர்கை அம்மனுடைய வழிபாடு. ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி தாயினுடைய அனுகிரகமும் வேண்டி வழிபடுங்கள். வளர்ச்சி நிறைந்த நாளாக மேன்மை அதிகரிக்கும், முன்னேற்றங்கள் பிறக்கும். மிருகசிரிஷ நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்ல அனுகூலத்தை தரும். குழந்தைகளுடைய வளர்ச்சி சிறப்பாகும். குடும்பத்தினுடைய தேவைகளை பார்த்து பார்த்து பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நன்மைகள் அதிகம் விளையும் நாள். எல்லாவற்றிலும் முதன்மையான நபராக போற்றக்கூடியவராக திகழ்வீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இந்த நாள் தெய்வ பலம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவையொட்டி 48 நாட்கள் மண்டலாபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த மண்டலாபிஷேகத்தில் உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், லக்னம், கோத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளலாம். கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க முடியாதவர்கள், கலந்து கொள்ள இயலாதவர்கள் கூட மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொள்வது மிக மிக விசேஷம். 48 நாட்கள் என்பது ஒரு மண்டலம் என்று அழைக்கப்படும். சாஸ்திர ரீதியாக தெய்வத்தினுடைய வாசம் என்பது அதிகரிப்பது இந்த 48 நாட்களில். செய்யக்கூடியவர்களுக்கு குடும்பத்தில் சேமங்களும் லாபங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் விருத்தியாகும். 30 முக்கோடி தேவர்களுடைய ஆசியும் அருளும். ஸ்ரீ சப்தகன்னியம்மனுடைய அனுகிரகம் உங்களை வாழ வைக்கும், தலைமுறையை காக்கும், குலத்தை வழிநடத்தும். ஆகவே அன்பர்கள் ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய மண்டலாபிஷேகத்திற்கு உபயதாரர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். தொடர்புக்கு 9381626636. இந்த 48 நாட்களில் உங்களுக்கு தேவையான நாட்களில் அபிஷேகம் செய்து கொள்ளலாம். உங்களுடைய திருமண நாளோ அல்லது பிறந்த நாளோ, வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரிய நாளோ, இந்த 48 நாட்களுக்குள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வசதிக்கு ஏற்றபடி உங்களுடைய நலன் கருதி குடும்ப விருத்திக்குண்டான வகையில் தேதியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதனை பக்த கோடிகள் மனதில் வைத்துக் கொண்டு உங்களுடைய தேதியை நீங்கள் தாராளமாக அறிவிக்கலாம். எந்த தேதியில் விரும்புகிறீர்களோ அந்த தேதிக்கு உங்களுடைய குடும்ப விருத்திக்காகவும், க்ஷேமத்திற்காகவும், தொழில் விருத்தி, வியாபாரத்தில் அபிவிருத்தி, உடல் ஆரோக்கியம், குழந்தை பாக்கியம், திருமணம், சொந்த வீடு கட்டுதல், அக்ஷய பாத்திரம் போல அள்ள குறையாத செல்வங்கள் பெருக ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலயத்தில் நடைபெறும் மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ அன்னையினுடைய அருளை பெற வேண்டுகிறோம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் புரட்டாசி மாதம் 8ஆம் நாள். ராசியிலேயே செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்கிறார். சுகஸ்தானத்தில் சூரிய பகவான், கேத்து பகவான், புதன் பகவான். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். ராசியினுடைய 9ஆம் வீடு கும்ப ராசியில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும், தசமஸ்தானத்தில் ராகு பகவான், விரயஸ்தானத்தில் குரு பகவான், சந்திர பகவானுடைய சஞ்சாரம். மிதுன ராசி அன்பர்களே, முருகப்பெருமானுடைய வழிபாடுக்கு உகந்த நாள். குன்றுதோறும் முருகன் இருக்கும் இடம். உங்கள் வீட்டிற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மலை சார்ந்த முருகர் கோவிலுக்கு சென்று வாருங்கள். பார்க்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு அழகாக தோன்றும். எண்ணத்தில் தெளிவு பிறக்கும், உள்ளத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும், தோற்ற பொலிவு மேம்படும். உங்களுடைய ராசி அமைப்பின்படி பார்க்கும் பொழுது சின்ன சின்ன வாக்குவாதங்கள் எழலாம். யாரிடத்தில் எதை பேசுகிறோம் என்பதை புரிந்து கொண்டு பேச வேண்டும். வெளிப்படை தன்மையாக பேசுகிறேன் என்று பிறருடைய மனதை காயப்படுத்தக்கூடாது. சிறு சிறு கருத்து மோதல்கள் உண்டாகலாம். எதிர்மறை சிந்தனைகள் வெளிப்படும். வேலையில் இருப்பவர்கள் உங்கள் தலைமை அதிகாரிகளுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நடப்பீர்கள். வேலையினுடைய சூக்ஷ்மத்தையும் அதனுடைய நுணுக்கங்களையும் நிபுணத்துவத்தையும் அறிந்து செயல்படுவதால் மேன்மை உண்டாகும். பாராட்டுகள் கிடைக்கும். வியாபாரத்தினுடைய போக்கை மிக அழகாக கொண்டு செல்வீர்கள். சிலருடைய வேலைக்காக நீங்கள் முன்னின்று நடத்துவீர்கள்.
மகிழக்கூடிய விஷயங்கள் வரும், நற்செய்திகள் கிடைக்கும். பண ரீதியாக நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வருமானம் கிடைத்தால் திடீரென வரக்கூடிய சில செயல்பாடுகள் காரணமாக பணம் செலவாகும். மனநிலையில் குழப்பங்கள் ஏற்படும். அன்பு நிறைந்த நாள் மிதுன ராசி அன்பர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிகமான நன்மையை தரும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது, இது போன்றதொரு விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் வேலைகள் செய்யும் பொழுது அவை மிக சீக்கிரமாகவே நடக்கும், வேகமாக முடியும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் நல்லபடியாக நடக்கும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். ஒரு சில நேரம் வீட்டில் திடீர் செலவுகள் வரலாம். அவற்றை சுப விரயங்கள் ஆக்குவது நல்லது. எண்ணத்தில் தெளிவு வேண்டும். ராசியினுடைய 12வது வீட்டில் சந்திர பகவான் இருப்பதால் மனக்குழப்பமாகவே இருக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்தில், உத்தியோக ஸ்தானத்தில் கவனமாக பேசுங்கள். மற்றவர்களோடு சின்ன சின்ன விஷயங்களுக்காக ஒரு சில வாக்குவாதங்கள், வீண் பேச்சுக்கள் வரலாம். நெகட்டிவ் தாட்ஸ் போன்ற பிரச்சனைகளை தவிர்ப்பது நல்லது. எதையும் பாசிட்டிவாக, நேர்மறையான எண்ணத்தோடு எடுத்துக்கொள்ள வேண்டும். யார் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அதனை பொருட்படுத்தாதீர்கள். கண்டு கொள்ளாமல் உங்களுடைய வேலைகளின் மீதான மட்டுமே கவனம் தேவை. யாரை பற்றியும் எண்ணத்தில் வைத்துக் கொள்ளாதீர்கள். மிதுன ராசி என்பர்களே, ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது, இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் வேலைகள் செய்யும் பொழுது அவை வேகமாக நடக்கும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலைகள் நல்லபடியாக நடக்கும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் இள நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: மிருகசிரீஷ நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. மோதல்கள் விலகும், வேறுபாடுகள் அகலும். எண்ணத்தில் தெளிவு வர தியானம் செய்வது அவசியம். வாக்குவாதங்கள், வீண் பேச்சுக்கள் கூடாது. திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ அம்பிகை வழிபாடு நல்லது. ஸ்ரீ துர்கை அம்மனுடைய வழிபாடு செய்யுங்கள், நிச்சயம் நல்லது நடக்கும். வாழ்க்கை அர்த்தமுள்ளதாகும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடி வரும். நன்மைகள் விளையும். நீங்கள் செய்த நல்லது உங்களுக்கு பிரதிபலிக்கும். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் விலகும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடி வரும். நன்மைகள் மிகுதியாகும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரர்கள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி தாயை போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் புரட்டாசி மாதம் 8ஆம் நாள், முருக பெருமானுக்கு உகந்த நாளும் கூட. ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலை. முயற்சி ஸ்தானத்தில் 2ஆம் வீட்டு அதிபதியான சூரிய பகவானும் கன்னியின் அதிபதியான புதன் பகவானும் கேத்து பகவான் சஞ்சாரம் செய்கிறார்கள். ராகு கேத்து பகவானுக்கு சொந்த இடம் கிடையாது. அவர்கள் இருவருமே சாயா கிரகம், நிழல் கிரகம். கடகராசி அன்பர்களுக்கு தெய்வ வழிபாட்டின் மூலம் நன்மைகள் பெற வாய்ப்புகள் உண்டு. லாபஸ்தானத்தில் குரு பகவான், சந்திர பகவான் உங்களுடைய அதிபதி 11வது வீட்டில், மூத்த சகோதர பாவகத்தில்.
தேவையற்ற சில விஷயங்களுக்காக ஒரு சில நபர்களிடம் மன வருத்தங்கள் வரலாம். நெருங்கிய உறவுகளிடத்தில் பக்குவமாக நடந்து கொள்ளுங்கள். குடும்ப நபர்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பளிப்பது நல்லது. தேவையற்ற விஷயங்களுக்காக பணம் செலவு செய்ய நேரிடலாம். வங்கி கணக்கில் சேமிக்க நினைப்பீர்கள், இருந்தாலும் அவை கடினமாகவே இருக்கும். பணத்தை சம்பாதிப்பதில் புரிதல் என்பது தேவைப்படலாம். மனக்குழப்பத்தோடோ அல்லது டென்ஷனோடு சில வேலைகள் செய்யாதீர்கள். தேவையற்ற மன பயம் ஏற்பட்டு நீக்கும். எதை எப்படி செய்ய போகிறோம் என்கிற புரிதல் இருக்காது. எப்பொழுதும் ஒரு மைண்ட் டிஸ்டர்ப் ஆகவே இருக்கும். யாத்திரை வெளியூர்களுக்கு பயணிக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய பயணங்கள் கைகூடி வரும். தெய்வீக தீர்த்த யாத்திரை மற்றும் நீண்ட நாட்கள் 15 நாட்கள் 1 மாத அளவில் வெளியூர்களுக்கு பயணிப்பவர்கள், இறைவனுடைய அனுகிரகம் வேண்டி தரிசனம் செய்பவர்களுக்கு ஆதரவான நாளாகவும் ஏற்றம் நிறைந்த நாளாக அமையும். தெய்வீக சக்தி உங்களிடம் வெளிப்படும். உங்களோடு இருக்கக்கூடிய நபர்கள் எப்படிப்பட்டவர்கள், உத்தியோகத்திலும் சரி தலைமை அதிகாரிகளிடத்திலும் சரி மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். குழந்தைகளுடைய வளர்ப்பில் கனிவு தேவை, அன்பு தேவை. அவர்களுடைய ஒவ்வொரு விஷயத்திலும் அதிக கண்காணிப்பு தேவை. பண வரவை அதிகப்படுத்துவதற்கான சில முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். சற்று போட்டிகள் அதிகமாகவே இருக்கும். பணம் சார்ந்த விஷயங்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் கைகூடும். நன்மைகள் விளையும் நாள். உணவு சார்ந்த விஷயங்களிலும் கவனமாக இருப்பது நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை அற்புதத்தை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. சேமிப்புகள் குறையலாம். தேவைக்கு தகுந்தாற்போல் பணத்தை வங்கியில் இருந்து எடுக்க வேண்டிய சூழல் ஏற்படும். மன அமைதி வேண்டி வழிபாடு செய்யுங்கள். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் வலுக்கும். வீரியத்தோடு இருப்பீர்கள். பயணங்கள் கைகூடி வரும். எதையும் சாதிக்க முடியும் என்கிற எண்ணங்கள் வெளிப்படும். உத்தியோகத்தில் உயர்வான நிலைக்கு வருவீர்கள். முன்னேற்றங்கள் கை கொடுக்கும். ஆயிலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. ஆயிலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கவனமாக இருங்கள். எதையும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செய்யுங்கள். உங்களுடைய நட்சத்திர அதிபதி புதன் பகவான் உங்களுக்கு ராசிக்கு 3ஆம் வீட்டில் இருக்கிறார்கள். அதிலும் கேது பகவானோடு இணைந்து மாணவ மாணவிகள் படிப்பினுடைய புரிதல் அதிகம் தேவை. மற்றவர்களிடத்தில் பணிந்து நடப்பது, கனிவாக பேசுவது உயர்வை ஏற்படுத்திட்டார். இன்றைய நாள் ராசிக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்யுங்கள். அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவையொட்டி 48 நாட்கள் மண்டலாபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த மண்டலாபிஷேகத்தை உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், லக்னம், கோத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளலாம். கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க முடியாதவர்கள், கலந்து கொள்ள இயலாதவர்கள் கூட மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொள்வது மிக மிக விசேஷம். 48 நாட்கள் என்பது ஒரு மண்டலம் என்று அழைக்கப்படும். சாஸ்திர ரீதியாக தெய்வத்தினுடைய வாசம் என்பது அதிகரிப்பது இந்த 48 நாட்களில். செய்யக்கூடியவர்களுக்கு குடும்பத்தில் சேமங்களும் லாபங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் விருத்தியாகும். 30 முக்கோடி தேவர்களுடைய ஆசியும் அருளும். ஸ்ரீ சப்தகன்னியம்மனுடைய அனுகிரகம் உங்களை வாழ வைக்கும். தலைமுறையை காக்கும். குலத்தை வழிநடத்தும். ஆகவே அன்பர்கள் ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய மண்டலாபிஷேகத்திற்கு உபயதாரர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். தொடர்புக்கு 9381626636. இந்த 48 நாட்களில் உங்களுக்கு தேவையான நாட்களில் அபிஷேகம் செய்து கொள்ளலாம். உங்களுடைய திருமண நாளோ அல்லது பிறந்த நாளோ, வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரிய நாளோ, இந்த 48 நாட்களுக்குள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வசதிக்கு ஏற்றபடி உங்களுடைய நலன் கருதி குடும்ப விருத்திக்குண்டான வகையில் தேதியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதனை பக்த கோடிகள் மனதில் வைத்துக் கொண்டு உங்களுடைய தேதியை நீங்கள் தாராளமாக அறிவிக்கலாம். எந்த தேதியில் விரும்புகிறீர்களோ அந்த தேதிக்கு உங்களுடைய குடும்ப விருத்தி. சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறிக்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ
முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியை போற்றி, ஓம் ஸ்ரீ சூரிய பகவானை போற்றி, ஓம் ஸ்ரீ சிவ பெருமானை போற்றி, ஓம் ஸ்ரீ சிம்மராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் புரட்டாசி மாதம் 8ஆம் நாள் கோச்சார அமைப்பின்படி பார்க்கும் பொழுது ராசியினுடைய 2ஆம் வீட்டில் அதிபதியான சூரிய பகவான், கேது பகவான், புதன் பகவான் சஞ்சாரம் செய்கிறார்கள் குடும்பஸ்தானத்தில். 3ஆம் வீடு முயற்சி பாவகத்தில் சுக்கிர பகவான், அஷ்டமஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும் சஞ்சரிக்கிறார்கள். படிக்கக்கூடியவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். கலை சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு ஈடுபாடு உண்டாகும். வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கான சூழ்நிலைகள் அமையும். சில பண வரவுக்கு தகுந்தாற்போல் உங்களுடைய வேலைகள் நன்றாகவே நடக்கும். முதலீடு சார்ந்த விஷயங்களில் நாட்டம் பிறக்கும். மாணவர்களுக்கு, படிக்கக்கூடியவர்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் நல்லதொரு அமைதியும் நிம்மதியும் பிறக்கும். மன ரீதியாக இருந்த சங்கடங்கள் அனைத்தும் நீங்கிவிடும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். நல்லதொரு ஆற்றலும் அந்தஸ்தும் உங்களுக்கு தொழில் ரீதியாக உயரும். தொழில் கூட்டமைப்பில் இருப்பவர்கள் கூட்டாளிகளுடைய செயலுக்கு தகுந்தாற்போல் உங்களுடைய பேச்சும் நடவடிக்கையும் அமையும். வெளியிடங்களில் வந்து தங்கியிருந்து வேலை பார்ப்பவர்களுக்கு உத்தியோகத்தின் மீதான ஒரு ஆதாரம், ஸ்திரமான நிலை, வேலையில் உங்களுக்கு நிரந்தரமான பணி வாய்ப்புகள் கிடைக்கும். பொருளாதாரத்தை நோக்கி பயணிப்பவர்களுக்கு ஆதாரமான நாளும் லாபகரமான நாளுமாகவே அமைகிறது. உடன் பிறந்தவர்களுடைய செயல்கள் மனதை வசீகரிக்கும், மகிழ்ச்சியை தரும். குடும்பத்தில் நல்ல முன்னேற்றங்களும் கலகலப்பான சூழ்நிலைகள் அமையும். மன ரீதியாக ஆனந்தமும் மகிழ்ச்சியுமாக இருப்பீர்கள். தம்பதியர்களுக்கிடையே புரிதல் ஏற்படும். குழந்தைகளுடைய வளர்ச்சி குறித்த எண்ணங்கள் அதிகரிக்கும். ஜெயம் நிறைந்த நாள். ராசிக்கான அமைப்பு படி எடுத்த வேலைகளை திறமையாக முடித்து காட்டுவீர்கள். நன்மைகள் மிக அதிகம். எதிர்பார்த்த வேலைகள் சுப மங்கள யோகத்தோடு நடக்கும். வீட்டில் சுப மங்கள காரியங்களின் மீதான நாட்டம் அதிகரிக்கும். இறை வழிபாடு உங்களுக்கு நன்மையை தரும். மகிழ்ச்சி நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். எடுக்கக்கூடிய முயற்சிகளில், வியாபாரத்தில் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கிட்டும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசு தொடர்பான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் மகன் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேது பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார் வழிபாடு மிக சிறப்பு. செவ்வாய்க்கிழமை தினம் முருகப்பெருமானுடைய அனுக்கிரகம் வேண்டி வழிபடுவதற்கு ஏற்ற நாளும் கூட. சிவ குடும்பத்தாரை வழிபாடு செய்யுங்கள். பார்வதி பரமேஸ்வரனையும் விநாயக பெருமானையும் சர்வ வல்லமை படைத்த முருகப்பெருமானையும் வணங்குங்கள். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் வழிபாடு நல்லது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நிம்மதியான நாள். மனதில் மகிழ்ச்சியும் பண வரவுக்கு ஏற்றாற்போல் புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். புதுமையான விஷயங்கள் மீதான நாட்டம் அதிகரிக்கும். முன்னேற்றங்கள் பிறக்கும். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. மனதில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உற்சாகமும் நிறைந்த நாளாகும். சிவபெருமானுடைய வழிபாடு செய்வது உங்களுடைய நட்சத்திரத்தின் அதிபதி சூரிய பகவானாக அமைகிறார். ஆகவே சிவ சூரிய வழிபாடுதலை செய்யுங்கள். செய்ய செய்ய உங்களுடைய கண் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். சூரிய பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீர்கள். ஆதரவு நிறைந்த நாள். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னிராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ
மகாவிஷ்ணுவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னிராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ராசியிலேயே சூரிய பகவான், கேத்து பகவான், புதன் பகவான் சஞ்சரிக்கிறார். வாக்குஸ்தானம் குடும்ப பாவகத்தில் சுக்கிர பகவான், ராசியினுடைய 6ஆம் வீட்டில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும், 7ஆம் வீட்டில் ராகு பகவான், 9ஆம் இடம் பாக்யஸ்தானத்தில் குரு பகவான், சந்திர பகவான் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. ராசியினுடைய 10ஆம் வீடு தொழில் ஜீவனஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் அமைகிறது. ஆகவே கன்னிராசி அன்பர்களே, எந்த ஒரு விஷயத்தையும் மிக லாவகமாக நாசூக்காக புரிந்து கொள்வீர்கள். கடினம் என்பது இருக்காது. இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாள். எடுத்த காரியத்தில் வெற்றி நிச்சயம் உண்டாகும். இழுபறியாக இருந்த வேலைகள் நடக்கும். உங்களுக்கு கொடுக்க வேண்டிய நபர்கள் தானாக உங்களை தேடி வந்து பணம் கொடுக்கலாம். புதிதாக பொருட்களை வாங்க வேண்டும் என்கிற ஆசை எழும். வீடு, மனை, வண்டி, வாகனம் சார்ந்த விஷயங்களுக்காக முதலீடு செய்வீர்கள். பொன் பொருள் ஆபரண சேர்க்கைக்கான வாய்ப்புகள் உண்டு. எதையும் சம்பாதிக்கக்கூடிய சக்தி உங்களிடம் வெளிப்படும். ஆற்றல் அதிகரிக்கும். உங்களுடைய செயல்பாடுகள் உயிரோட்டமாக அமையும். பிறர் பார்த்து கற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் தான் நீங்கள் இருப்பீர்கள். ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில், இறை வழிபாடு மற்றும் தெய்வீகம் சார்ந்த விஷயங்களில் ஆர்வங்கள் உண்டாகும். ஒவ்வொரு விஷயத்தையும் ஈடுபாடோடு கற்றுக்கொள்வீர்கள். ஈடுபாடோடு செயல்படுத்துவீர்கள். சமூக வேலைகளில் நல்ல அந்தஸ்துகள் இருக்கும். வெளிநாடுகள் மற்றும் வெளியூர்களில் இருந்து வேறு இடத்திற்கு மாறி தங்கி படிக்கக்கூடியவர்களுக்கு முன்னேற்றங்கள் பிறக்கும். சமூகத்தில் நல்ல சிந்தனை ஏற்படும். சமூகம் சார்ந்த முயற்சிகள் கைகூடும். இயலாதவர்களுக்கு உதவி செய்ய மகிழ்வீர்கள். பெற்றோர்களுடைய நல்ல ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூரணமாகவே கிடைக்கும். எதிர்பார்த்த உதவிகள் சாதகமாக அமையும். நன்மை நிறைந்த நாள். உடல் நலம், மனநலம் நன்றாக இருக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் இருந்த சின்ன சின்ன சங்கடங்கள் மறையும். படித்ததை நினைவில் வைத்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல் அதிகரிக்கும். முன்னேற்றங்கள் உண்டு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சிவசூரிய பகவான் வழிபாடு நல்லது. வேலையின் முகாந்திரம் உங்களுக்கு சிறப்பாகவே அறிக்கும். எதற்காக உங்களுடைய நித்திய வேலைகளை செய்கிறீர்கள் என்பதை அனைத்தையும் நீங்கள் அறிந்தது. எந்த ஒரு காரியத்தையும் ஆர்வமாக செய்து முடிப்பீர்கள். நட்பு வட்டாரங்கள் விரிவடையும். முன்னேற்றங்கள் பலவும் பிறக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் நேர்மை, ஆனந்த மதிப்பு நிறைந்த நாளாகும். அஸ்தா நட்சத்திரக்காரர்களை 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை வழிபாடு நல்லது. செவ்வாய்க்கிழமை தினமாக இருப்பதால் அம்பிகை வழிபடுங்கள். வாழ்க்கையில் நல்லதொரு வளர்ச்சி கிடைக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு செவ்வாய்க்கிழமை தினமாக இருப்பதால் அம்பிகை அம்மன் வழிபாடு. காமாட்சி தாயையும், மீனாட்சி தேவியையும், விசாலாட்சி சக்தியையும் வழிபடலாம். வளர்ச்சி நிறைந்த நாளாகும். முன்னேற்றங்கள் பிறக்கும். எதிர்பார்த்த வேலைகள் உங்களுக்கு சீக்கிரமாக கைகூடி வரும். சித்திரை நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் இந்த நாள் செவ்வாய்க்கிழமை தினமாக இருப்பதால் ஆலய வழிபாடு செய்வது சாலவும் நன்று. பிறருடைய உதவிகள் சாதகமாக்கும். உங்களுடைய செயல்பாடுகள் நன்மை புரியதாகவே அமையும். எதிர்பார்த்த பயண வாய்ப்புகள் கைகூடும். இந்த நாள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ஸ்ரீ
சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவையொட்டி 48 நாட்கள் மண்டலாபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த மண்டலாபிஷேகத்தை உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், லக்னம், கோத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளலாம். கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க முடியாதவர்கள், கலந்து கொள்ள இயலாதவர்கள் கூட மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொள்வது மிக மிக விசேஷம். 48 நாட்கள் என்பது ஒரு மண்டலம் என்று அழைக்கப்படும். சாஸ்திர ரீதியாக தெய்வத்தினுடைய வாசம் என்பது அதிகரிப்பது இந்த 48 நாட்களில். செய்யக்கூடியவர்களுக்கு குடும்பத்தில் சேமங்களும் லாபங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் விருத்தியாகும். 30 முக்கோடி தேவர்களுடைய ஆசியும் அருளும். ஸ்ரீ சப்த கன்னியம்மனுடைய அனுகிரகம் உங்களை வாழ வைக்கும், தலைமுறையை காக்கும், குலத்தை வழிநடத்தும். ஆகவே அன்பர்கள் ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய மண்டலாபிஷேகத்திற்கு உபயதாரர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். தொடர்புக்கு 9381626236. இந்த 48 நாட்களில் உங்களுக்கு தேவையான நாட்களில் அபிஷேகம் செய்து கொள்ளலாம். உங்களுடைய திருமண நாளோ அல்லது பிறந்த நாளோ, வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரிய நாளோ, இந்த 48 நாட்களுக்குள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வசதிக்கு ஏற்றபடி, உங்களுடைய நலன் கருதி, குடும்ப விருத்திக்குண்டான வகையில் தேதியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதனை பக்த கோடிகள் மனதில் வைத்துக் கொண்டு உங்களுடைய தேதியை நீங்கள் தாராளமாக அறிவிக்கலாம். எந்த தேதியில் விரும்புகிறீர்களோ அந்த தேதிக்கு உங்களுடைய குடும்ப விருத்திக்காகவும், சேமத்திற்காகவும், தொழில் விருத்தி, வியாபாரத்தில் அபிவிருத்தி, உடல் ஆரோக்கியம், குழந்தை பாக்கியம், திருமணம், சொந்த வீடு கட்டுதல், அக்ஷய பாத்திரம் போல அல்ல குறையாத செல்வங்கள் பெருக ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலயத்தில் நடைபெறும் மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ அன்னையினுடைய அருளை பெற வேண்டுகிறோம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் புரட்டாசி மாதம் 8ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும்போது எதிர்பாராத வகையில் சிலருடைய சந்திப்புகளின் காரணமாக மனதில் மாற்றங்கள் வரலாம். வெளியூர்களுக்கு பயணிப்பவர்களுக்கு வேலைகள் கொஞ்சம் கடினமாக இருக்கும். ராசியிலேயே சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம், சுகஸ்தானமும் மற்றும் பஞ்சமாதிபதியும் இருவரும் ஒருவரை. சனீஸ்வர பகவான் வக்ர நிலையில் 5ஆம் வீட்டில், ருணரோக சத்ரு பாவகத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கிறார். அயன சயன போகஸ்தானம், தூக்கத்தை குறிக்கக்கூடிய பாவகம், படுக்கை ஸ்தானத்தில் சூரிய பகவான், கேத்து பகவான், புதன் பகவானுடைய சஞ்சாரம். வெளியூர்களுக்கு செல்பவர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். உங்களுடைய வார்த்தைகள், கம்யூனிகேஷன் மிக சிறப்பாகவே அமையும். கனிவான நல்ல பேச்சுக்கள், நல்ல கருத்துக்கள் உங்களுடைய வியாபாரத்தை உயர்த்தும். யாரிடத்தில் எதை பேசினால் வேலை நடக்கும் என்கிற சூக்ஷமங்களை முழுமையாக உணர்ந்திருப்பீர்கள். அதை பயன்படுத்தி இந்த நாள் மென்மேலும் வளர்வதற்கும் உயர்வதற்கான வாய்ப்புகள் கிட்டும். அதிகமான நம்பிக்கையை மேம்படுத்தும். உங்களோடு இருக்கக்கூடிய நபர்களை அனுசரித்து புரிந்து கொண்டு நடப்பதே சிறப்பு. குடும்ப நபர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். வியாபாரத்தினுடைய நிலையை நல்ல நிலைக்கு எடுத்து வருவதற்கு வேலை செய்யக்கூடிய நபர்களிடம் தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டும். திருமணம் மற்றும் அதை சார்ந்த மங்களகரமான விஷயங்கள் நடக்கும். பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகள் கைகூடி வரும். வங்கி கணக்கு உயரும். தொட்ட காரியங்கள் துரிதமாகவே நடக்கும். குடும்பத்திற்காக அதிகம் உழைக்கக்கூடியவர்கள் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். எதையும் நேர்மையாக செய்ய வேண்டும், நேர்மையாக சம்பாதிக்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கம், குறிக்கோள் உங்களுக்கு உண்டு. தன்னம்பிக்கை நிறைந்தவர்களாக வெளிப்படுவீர்கள். சுப காரியத்தில் உங்களுடைய செயல்பாடுகள் நல்ல விதமாகவே நடக்கும். எதை சிந்தித்தாலும் மிகச் சரியாக இருக்கும். எதை செய்தாலும் அதனால் பலன் உண்டு. ஏதோ ஒரு விஷயத்தையும் நிதானமாக சிந்தித்து முதலீடுகள் சார்ந்த விஷயங்களில் கவனமாக செயல்படுங்கள். உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் விலகி போகக்கூடிய நாள். வீண் வாக்குவாதங்கள், சண்டை சச்சரவுகள் இந்த நாள் யாரிடத்திலும் வேண்டாம். பகை வளர்க்காதீர்கள். மற்றவர்களோடு இணக்கமாக இருக்க முயற்சி செய்யுங்கள். கணவன் மனைவிக்கிடையே புரிதலும் நல்ல அந்யுன்யமும் மன ஒற்றுமை உண்டாக்கும். குடும்பத்தை மிக அழகாக சீர்படுத்த முயற்சி செய்வீர்கள். கடன் சார்ந்த பிரச்சனைகளை குறைப்பதற்கான வழிவகை பிறக்கும். நல்லதொரு யோகமும் தெய்வீக சக்தி நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் தொடர்புடைய செயல்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்:
சித்திரை நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு பல சிறப்புகளை ஏற்றித்தார். வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் பிறக்கும். ஆறுமுகம் அருளிடும் அனுதினம் ஏறுமுகம். மாற்றங்கள் உண்டாக்கலாம். செவ்வாய் பகவான் உங்களுடைய நட்சத்திராதிபதி 9ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். 9ஆம் இடம் என்பது பாக்யஸ்தானம். 8ஆம் இடத்திலேயே குரு பகவான் சந்திர பகவானுடைய சஞ்சாரமும் அமைகிறது. எடுத்த வேலைகளை மிக சிறப்பாக நடத்த முற்படுவீர்கள். வேலை பளு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்துக் கொள்ளுங்கள். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு. நல்ல நல்ல தொடர்புகள் அதிகரிக்கும். பயணங்களினால் பலன் உண்டு. நம்பிக்கை உண்டாக்கும். பிறரிடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். சந்திராஷ்டமம் நடக்கிறது, கவனம் தேவை. விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நிதானமாக இருக்க வேண்டும். எதையும் நல்ல விதமாக செய்து பலன் பெறுங்கள். மனம் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். சில முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. வியாபாரத்தினுடைய போக்கை கண்காணித்து வாருங்கள், அவை சிறப்பாகவே அமையும். இந்த நாள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருக பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் புரட்டாசி மாதம் 8ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும் பொழுது விருச்சிக ராசி அன்பர்களே, சில விஷயங்களை பிறரோடு கலந்து ஆலோசித்து செய்யுங்கள். வியாபாரத்தினுடைய போக்கை புரிந்து கொண்டால் நல்லது. முக்கியமான கையெழுத்துகளோ முக்கியமான விஷயங்களையோ யாரிடத்திலும் பகிராதீர்கள். உங்களுடைய எண்ணத்தில் பல மாற்றங்கள் இருக்கும். பொறுமை, அமைதி, நிதானம் தேவை. உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். தொழில் விருத்திக்காக சில முதலீடுகள் மேற்கொள்ள நேரிடலாம். அது சரியான இடத்தில்தான் முதலீடு செய்கிறீர்களா என்பதை ஒரு முறைக்கு பல முறை பரிசோதித்து பார்த்து கொள்ள வேண்டும். மனதை அமைதிப்படுத்துங்கள். எண்ணத்தில் தெளிவு வேண்டும். உள்ளத்தில் அழகு, அமைதி வேண்டும். அலுவலக முயற்சிகளில் சில மாற்றங்கள் வரும். எதிர்பார்த்த இடமாற்றங்கள் சில கால தாமதமாகவே நடக்கும். எவ்வளவுதான் கடினமாக உழைத்தாலும் உங்களுக்கு நற்பெயர்கள் கிடைக்காது. அங்கீகாரம் என்பது தள்ளிக்கொண்டே போகலாம். உங்களுடைய செயல்களுக்கு யாரும் பாராட்டுகள் தெரிவிக்க மாட்டார்கள். வெறுமையான ஒரு எண்ணங்கள் தான் உங்கள் மனதில் இருக்கும். சலிப்புத்தன்மையோடு காணப்படுவீர்கள். சலிப்பை தவிர்ப்பது நல்லது. உற்சாகமாக இருப்பதற்கு தியானம், நல்லதொரு நடைப்பயிற்சி, மூச்சு பயிற்சி செய்யுங்கள். நன்றாக தண்ணீர் குடிப்பது, இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள் செய்வது, நீர் மோர் கொடுக்கலாம். உங்களால் முடிந்த யதாசக்திக்கு ஒரு சில பொருட்களையாவது தானம் செய்யுங்கள். அலுவலக வேலைகள் உங்களுக்கு சற்று பலு அதிகமாக இருக்கும். கடினமான வேலைகள் செய்வது போன்ற ஒரு உணர்வுகள் உண்டாகும். பிறரிடத்தில் வீண் பேச்சுக்கள் கூடாது. எதையும் சரியாக நீதி நேர்மை தவறாது செய்து வாருங்கள். சில விஷயங்களின் மூலம், சில செய்திகள் மூலம் விரயங்கள் வரலாம். கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்வதே சிறப்பு. பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம்.
அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. ஒரு சில விஷயங்களை கவனித்துதான் செய்ய வேண்டும், அலட்சியம் கூடாது. வியாபாரத்தினுடைய போக்கை கண்காணித்து வாருங்கள், நட்டங்களை தவிர்க்க இவை உதவும். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு. ஓம் நமசிவாய எனும் சிவ மந்திரம் உங்களுக்கு நன்மையை தரும். பிறரிடத்தில் வீண் பேச்சுக்கள் கூடாது. உங்களுடைய ரகசியங்களை வெளியிடாதீர்கள். குடும்ப விவகாரங்களை பற்றி பிறரிடத்தில் பேசாமல் இருப்பதே உங்களுக்கு நல்லது. கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனுசரித்து செல்ல வேண்டும். விட்டு கொடுத்து போவதே நல்லது. மற்றவர்களோடு கருத்துக்களை பகிர்வதற்கு முன் பலமுறை சிந்தித்துக் கொள்ளுங்கள். புரிதல் என்பது தேவை. இந்த நாள் தெய்வீக அனுகிரகம் வேண்டி வழிபட்டால் நல்லது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கே போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் புரட்டாசி மாதம் 8ஆம் நாள். ராசிக்கு 3ஆம் வீட்டில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும், சுகஸ்தானத்தில் ராகு பகவான், 6ஆம் வீட்டில் குரு பகவான் சந்திர பகவானுடைய சஞ்சாரம், சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், 10ஆம் இடம் தொழில் ஜீவன பாவகத்தில் சூரிய பகவான், கேது பகவான், புதன் பகவான், லாபத்தில் சுக்கிர பகவான் சஞ்சரிக்கிறார். தனுசு ராசி அன்பர்களே, பலவிதமான மாற்றங்கள் உண்டாகும். புதிய யுக்திகளை கையாள வேண்டியதாகவே இருக்கும். சந்தை தொடர்பான விஷயங்களை அதிகம் தெரிந்து கொள்ள விரும்புவீர்கள். மக்களுடைய தேவைக்கு தகுந்தாற்போல் உங்களுடைய வியாபார பொருட்களை அதிகரிக்க செய்வீர்கள். முதலீடு சார்ந்த விஷயங்களில் அதிக நாட்டம் இருக்கும். தொழில் முனைவோருக்கு பலவிதமான முன்னேற்றங்கள் பிறக்கும். சிறு குறு வியாபாரம் செய்பவர்களுக்கும் சிறிய அளவில் முதலீடு செய்து பெரிய லாபத்தை கிடைக்க வேண்டும் என்கிற எண்ண ஓட்டங்கள் மனதில் இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்தை செய்ய முன்னேற்றத்தை நோக்கி பயணித்துக் கொண்டே இருப்பீர்கள். வருங்காலம் தொடர்பான எண்ணங்கள், அதை சார்ந்து சில முதலீடுகள் அதிகரிக்கும். வீட்டில் இருக்கக்கூடியவர்களுடைய கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவே அமையும். உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய வியாபாரத்திற்கும் சரி, நீங்கள் செய்யக்கூடிய தொழிலுக்கும் அக்கறையாக முன்வந்து உதவி செய்வார்கள். மன நிறைவு இருக்கும். உடன் பிறந்தவர்களோடு மனம் விட்டு பேசுவீர்கள், மகிழ்வீர்கள். கொடுக்கல் வாங்கலில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் தீரும். புதிதாக வேலைக்கு செல்பவர்கள் உயர்ந்த அந்தஸ்தும் கௌரவமும் வேண்டி வழிபடுவீர்கள். தலைமை அதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு உண்டு. விலகி போனவர்கள் மீண்டும் வருவார்கள். மனதில் இருந்த வேறுபாடுகள் அகலும். தவறி போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும். வெளியூர் சம்பந்தமான பயண வாய்ப்புகள் கைகூடும். எதிர்பட்ட வேலைகளை மிக அழகாக பொறுப்போடு செய்து காட்டுவீர்கள். தன லாபம் முன்னேற்றங்கள் உண்டு. பணத்திற்காக அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருந்தால் எதிர்பார்த்தபடி வருமானம் கிடைக்கும். யாராவது ஒருவர் உங்களுக்கு உதவி செய்யலாம். நட்பு வட்டாரத்தின் மூலம் நன்மைகள் பிறக்கும். குழந்தைகளுடைய ஒவ்வொரு நாளும் வளர்ச்சி குறித்த எண்ணங்கள் உங்கள் மனதில் அதிகரித்துக் கொண்டிருக்கும். எதையும் நேர்மையாகவும் நியாயமாகவும் செய்யக்கூடியவர்கள் நீங்கள். தன்னம்பிக்கையாகவும் இருப்பீர்கள். மனநலம் நன்றாக இருக்கும். உடல் நலம் பலம் பெறும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். தம்பதிகளுக்கிடையே நல்லதொரு புரிதலும் மனதில் எண்ணத்தில் தெளிவும் பிறக்கும். யோகம் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாகும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவான் ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் தொடர்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள்
மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் கிளி பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மூல நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார் வழிபாடு நல்லது. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் நிறைந்த நாளாக்கம். வெளியூர் பயணங்கள் கை கொடுக்கும். நம்பிக்கை நிறைந்த நாள். சாதிக்கக்கூடிய அமைப்பு சாதகமான நாள். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயாருடைய வழிபாடு பல சிறப்புகளை பெற்றுத்தார். கருத்து வேறுபாடுகள் அகலும். எதையும் முன்கூட்டியே சிந்திப்பீர்கள், செயல்படுத்துவீர்கள். ஆதரவுகள் நிறைந்த நாள். உத்திராடம் நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு எல்லா நன்மைகளும் நிறைந்தே இருக்கும். தெய்வீக சக்தி ஆற்றல் கிடைக்கும். மென்மேலும் பல நன்மைகள் பிறக்கும் நாள். விடாமுயற்சி இமாலய வெற்றி. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவையொட்டி 48 நாட்கள் மண்டலாபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த மண்டலாபிஷேகத்தை உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், லக்னம், கோத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளலாம். கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க முடியாதவர்கள், கலந்து கொள்ள இயலாதவர்கள் கூட மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொள்வது மிக மிக விசேஷம். 48 நாட்கள் என்பது ஒரு மண்டலம் என்று அழைக்கப்படும். சாஸ்திர ரீதியாக தெய்வத்தினுடைய வாசம் என்பது அதிகரிப்பது இந்த 48 நாட்களில். செய்யக்கூடியவர்களுக்கு குடும்பத்தில் சேமங்களும் லாபங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் விருத்தியாகும். 30 முக்கோடி தேவர்களுடைய ஆசியும் அருளும். ஸ்ரீ சப்தகன்னியம்மனுடைய அனுகிரகம் உங்களை வாழ வைக்கும். தலைமுறையை காக்கும். குலத்தை வழிநடத்தும். ஆகவே அன்பர்கள் ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய மண்டலாபிஷேகத்திற்கு உபயதாரர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். தொடர்புக்கு 9381626636. இந்த 48 நாட்களில் உங்களுக்கு தேவையான நாட்களில் அபிஷேகம் செய்து கொள்ளலாம். உங்களுடைய திருமண நாளோ அல்லது பிறந்த நாளோ, வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரிய நாளோ, இந்த 48 நாட்களுக்குள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வசதிக்கு ஏற்றபடி உங்களுடைய நலன் கருதி குடும்ப விருத்திக்குண்டான வகையில் தேதியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதனை பக்த கோடிகள் மனதில் வைத்துக் கொண்டு உங்களுடைய தேதியை நீங்கள் தாராளமாக அறிவிக்கலாம். எந்த தேதியில் விரும்புகிறீர்களோ அந்த தேதிக்கு உங்களுடைய குடும்ப விருத்திக்காகவும், க்ஷேமத்திற்காகவும், தொழில் விருத்தி, வியாபாரத்தில் அபிவிருத்தி, உடல் ஆரோக்கியம், குழந்தை பாக்கியம், திருமணம், சொந்த வீடு கட்டுதல், அக்ஷய பாத்திரம் போல அள்ள குறையாத செல்வங்கள் பெருக ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலயத்தில் நடைபெறும் மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ அன்னையினுடைய அருளை பெற வேண்டுகிறோம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் புரட்டாசி மாதம் 8ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும் பொழுது மகர ராசி அன்பர்களே, ராசிக்கு 2ஆம் வீட்டில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார். உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய செயலுக்கு உதவிகரமாகவும் வார்த்தைக்கு ஏற்றவர்களாக இருப்பார்கள். மனநிலையில் இருந்த சங்கடங்கள், சில பிரச்சனைகள் தீரும். வெளியூர்களுக்கு வியாபாரம் தொடர்பாக செல்பவர்களுக்கு பயணங்களின் மூலமாக அனுகூலம் ஏற்படும். பொருள் விற்பனை அமோகமாக இருக்கும். தன தானிய சம்பத்துகளை பெறுவீர்கள். உணவு சார்ந்த துறைகளில் இருப்பவர்கள் 5ஆம் வீட்டில் 7ஆம் அதிபதியான சந்திர பகவானுடைய சஞ்சாரம். ஹோட்டல் தொடர்பான வேலைகள் உங்களுக்கு சிறப்பாக நடக்கும். மக்கள் வரத்து அதிகரிக்கும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை தெரிந்து கொண்டு செய்யும் பொழுது ஏற்றம் பெறுவீர்கள். முன்னேற்றங்கள் கிடைக்கும். அடகு வைத்த பொருளை மீட்டெடுக்கக்கூடிய ஆதாயம் உண்டு. பொன் பொருட்களுடைய சேர்க்கை அதிகரிக்கும். நற்சிந்தனைகள் உண்டாக்கும். பெருமை நிறைந்த நாள் மகர ராசி அன்பர்களுக்கு. சொத்துக்கள் மூலமாக சில சொத்துக்கள் வாங்கக்கூடிய நிலை ஏற்படும். பூர்வீக வீடு மற்றும் நிலம் வருவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். பிள்ளைகளுடைய அந்தஸ்து உயரும். கௌரவமாக இருப்பீர்கள். பேச்சுக்கள் மூலமாக பல நிலைகளில் நண்பர்கள் கிடைப்பார்கள். சமூகத்தில் நல்ல அந்தஸ்தும் கௌரவமும் கிடைக்கும். உங்கள் வார்த்தைக்கு மறுவார்த்தை என்பது கிடையாது. உத்தியோகத்தில் தலைமை அதிகாரிகளுடைய ஆதரவோடு சில வேலைகளை செய்து முடிப்பீர்கள். அலுவலகத்தில் உத்தியோகஸ்தர்கள் உங்களுடைய செயலுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கலாம். அன்பு, நட்பு, பாசம் என எல்லாமே உங்களுக்கு அதிகமாக இருக்கும். செயலுக்கு தகுந்தாற்போல் பாராட்டுகள் கிடைக்கும். அங்கீகாரம் உண்டாக்கும். உங்களுடைய பேச்சுக்களுக்கு தகுந்தாற்போல் பெருமைகள் அதிகரிக்கும். பண வரவு கிடைக்கும். வீட்டிற்கு தேவையான சில முக்கிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள்.
மாணவர்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றங்கள் இருக்கும். எதிர்பார்த்த துறைகளில் சேர விரும்புவீர்கள். வெளிநாடுகளுக்கு சென்று படிக்கக்கூடிய யோகம் உண்டாகும். கடல் கடந்து சென்று பணம் சம்பாதிப்பதற்கான பாக்கியம் கிட்டும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் தொடர்பான விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. சுமூகமான நாள். வளர்ச்சி அதிகரிக்கும். நல்ல பாதையில் செல்வீர்கள். நற்செய்தி கிடைக்கும். திருவோண நட்சத்திரம் அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை வழிபாடு சிறப்பு. நல்ல நன்மைகள் பிறக்கும் நாள். நானிலம் சிறந்து விளங்க இருப்பீர்கள். நலம் நிறைந்த நாள். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு பல சிறப்புகளை பெற்றுத்தரும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும். இறைவனுடைய அனுகிரகத்தை பரிபூரணமாக நீங்கள் பெறுகிறீர்கள். முன்னேற்றங்கள் பிறக்கும். சாதனை நிறைந்த நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாகவே கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை, புரட்டாசி மாதம் 8ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும்போது கும்பராசி அன்பர்களே, ராசியிலேயே சனீஸ்வர பகவான் வக்ர நிலையில் சஞ்சரிக்கிறார். வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களின் ஆதரவை பெறுவீர்கள். பிள்ளைகளுடைய குண நலனுக்கு ஏற்றாற்போல் அவர்கள் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். ஆசைகள் பூர்த்தியாகும் நாள். விரும்பிய இடங்களுக்கு சென்று வருவீர்கள். சுதந்திர தன்மை இருக்கும். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். அமைதி பிறக்கும். மகிழ்ச்சி, ஆனந்தம், உற்சாகம் திளைக்கும் நாள். எதிர்பார்த்த பண வரவு கிடைக்கும் நாள். காரிய அனுகூலம் உண்டு. வியாபாரத்தினுடைய போக்கை உணர்ந்து செய்யும் பொழுது வெற்றி மேல் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். வரக்கூடிய பணத்தின் மூலமாக தன்னம்பிக்கை, தைரியம் அதிகரிக்கும். வங்கி கணக்கு சேமிப்பு உயரும். நினைத்ததை நடத்தி காட்டுவீர்கள். கும்பராசி அன்பர்களே, வீட்டிற்கு தேவையான முக்கிய பொருட்களை வாங்குவீர்கள். அலங்காரம் செய்வீர்கள். பொன் பொருள் ஆபரண சேர்க்கைக்கான வாய்ப்புகள் கிட்டும். அடமானம் வைத்த பொருட்களை மீட்டெடுப்பீர்கள். தங்க நகை வீட்டிற்கு வந்து சேரும். தொழிலில் நல்லதொரு வளர்ச்சியும் முன்னேற்றங்கள் இருப்பதால் கூட்டாளிகளிடையே அனுகூலமான சகஜமான போக்கு உண்டாகும். எண்ணிய காரியத்தை உடனுக்குடன் நடத்தக்கூடிய யோகம் உண்டு. சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். தன்னம்பிக்கை நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம்.
நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வளர்ச்சி நிறைந்த நாளாக்கம். மேன்மையான நிலைக்கு முன்னேறுவீர்கள். ஆனந்தம், அற்புதங்கள் நிகழும். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. உங்களுக்கான விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள். சுதந்திரமாக செயல்படுவீர்கள். ஆக்கம் ஊக்கம் நிறைந்த நாள். தன வரவுகள் அதிகரிக்கும். மனதில் நிம்மதி இருக்கும். கடன் தொடர்பான பிரச்சனைகள் தீரும். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு. தட்சிணாமூர்த்தியை வழிபடலாம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களே, உங்களுடைய வேலைகள் சிறப்பாக நடக்க இறை வழிபாடு செய்வது அவசியம். சேமிப்புகள் அதிகரிக்கும். பணம் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றங்கள் பிறக்கும். நன்மைகள் விளையும் நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவையொட்டி 48 நாட்கள் மண்டலாபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த மண்டலாபிஷேகத்தை உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், லக்னம், கோத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளலாம். கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க முடியாதவர்கள், கலந்து கொள்ள இயலாதவர்கள் கூட மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொள்வது மிக மிக விசேஷம். 48 நாட்கள் என்பது ஒரு மண்டலம் என்று அழைக்கப்படும். சாஸ்திர ரீதியாக தெய்வத்தினுடைய வாசம் என்பது அதிகரிப்பது இந்த 48 நாட்களில். செய்யக்கூடியவர்களுக்கு குடும்பத்தில் சேமங்களும் லாபங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் விருத்தியாகும். 30 முக்கோடி தேவர்களுடைய ஆசியும் அருளும். ஸ்ரீ சப்தகன்னியம்மனுடைய அனுகிரகம் உங்களை வாழ வைக்கும். தலைமுறையை காக்கும். குலத்தை வழிநடத்தும். ஆகவே அன்பர்கள் ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய மண்டலாபிஷேகத்திற்கு உபயதாரர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். தொடர்புக்கு 9381116266. இந்த 48 நாட்களில் உங்களுக்கு தேவையான நாட்களில் அபிஷேகம் செய்து கொள்ளலாம். உங்களுடைய திருமண நாளோ அல்லது பிறந்த நாளோ, வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரிய நாளோ, இந்த 48 நாட்களுக்குள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வசதிக்கு ஏற்றபடி, உங்களுடைய நலன் கருதி, குடும்ப விருத்திக்குண்டான வகையில் தேதியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதனை பக்த கோடிகள் மனதில் வைத்துக் கொண்டு உங்களுடைய தேதியை நீங்கள் தாராளமாக அறிவிக்கலாம். எந்த தேதியில் விரும்புகிறீர்களோ அந்த தேதிக்கு உங்களுடைய குடும்ப விருத்திக்காகவும், க்ஷேமத்திற்காகவும், தொழில் விருத்தி, வியாபாரத்தில் அபிவிருத்தி, உடல் ஆரோக்கியம், குழந்தை பாக்கியம், திருமணம், சொந்த வீடு கட்டுதல், அக்ஷய பாத்திரம் போல அல்ல குறையாத செல்வங்கள் பெருக ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலயத்தில் நடைபெறும் மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ அன்னையினுடைய அருளை பெற வேண்டுகிறோம். மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ மீனராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாகவே தொடங்குகிறது. வேலையில் முன்னேற்றங்கள் பிறக்கும். செல்வாக்கு அதிகரிக்கும். அலுவலக வேலைகளில் இருந்த இடர்பாடுகள் நீங்கும். தலைமை அதிகாரிகளுடனான போக்கு உங்களுக்கு மன திருப்தியையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். வீடு, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. கிரக அமைப்பின்படி இந்த நாள் சுபிக்ஷத்தையும் சௌபாகியத்தையும் பெறுவீர்கள். குடும்ப நலன் நன்றாகவே அமையும். பெற்றோர்களுடைய ஆசி பரிபூரணமாக கிடைக்கும். தெய்வீக அனுகிரகத்தோடு இந்த நாளை தொடங்குங்கள். நிச்சயம் வெற்றி மேல் வெற்றி உண்டு. வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன நுணுக்கங்களை அறிந்து கொண்டு செயல்படுவதால் மக்கள் வரத்து அதிகரிக்கும். வியாபாரம் சிறக்கும். வர்த்தகத்தில் இருப்பவர்களுக்கு வளர்ச்சி நிறைந்த நாள். எண்ணியதை எண்ணியபடி மிக அழகாக முடிக்கக்கூடும். சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு சொல் வாக்கும் செல்வாக்கும் அதிகரிக்கும். மக்கள் பணி தொடர்பாக இருந்த சில சங்கடங்கள் மறையும். உங்களை பற்றி புரிந்து கொண்டு நடப்பார்கள். மேன்மை நிறைந்த நாளாகவும் தொழிலில் வளர்ச்சி பெறக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். இழந்த பொருட்களை மீண்டும் பெறுவீர்கள். தெய்வீக அனுகிரகத்தோடு இந்த நாளை தொடங்குங்கள். எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய ஆசை உங்களுக்கு சித்திக்கட்டும். ஒத்துழைப்பு நிறைந்த நாள். எதிர்பார்த்த வேலைகள் உங்களுக்கு சீக்கிரமாகவே கிடைக்கும். வருமான உயர்வு, பதவி உயர்வு கிடைக்கும். தம்பதியர்களுக்கிடையே ஒற்றுமை, மன கருத்து வேறுபாடுகள் நீங்கி அனுகூலம் உண்டாகும். குடும்ப வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கும். தந்தை வழி உறவினர்கள் மூலம் ஒத்துழைப்பு ஏற்படும். வாடிக்கையாளர்களுடைய ஒத்துழைப்பு அனுகூலம் உண்டு. எதிர்ப்புகள் குறையும். இருந்தாலும் அதனை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்களிடம் வெளிப்படும். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். எண்ணியது கிடைக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் தொடர்புடைய செயல்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு
சுக்கிர பகவானுடைய ஓரையும். கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மையை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு சிறப்பு. ஓம் நம சிவாய எனும் மந்திரத்தையும் குருவே சரணம் திருவடிகளே சரணம் என்றும் குருவே சர்வ லோகானாம் விஷஜே பவரோகினாம் நித்தையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே என்று சிவபெருமானையும் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியையும் வணங்குங்கள். செல்வாக்கு மேம்படும். அனுகூலம் நிறைந்த நாளாக மனதில் நிம்மதி பிறக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு பல சிறப்புகளை பெற்றுத்தார். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நல்ல வாக்குறுதிகள் உண்டாகும். நலம் நிறைந்த நாள். பேச்சுக்களின் மூலம் சம்பாத்தியம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் வளர்ச்சி காணக்கூடிய அற்புதமான நாள். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. மனதில் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். மனநிலையில் சந்தோஷம் உண்டாகும். உற்சாகம் பிறக்கும் நாள். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் நம்முடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவண பவ. நற்பவி நற்பவி நற்பவி.
ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவையொட்டி 48 நாட்கள் மண்டலாபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த மண்டலாபிஷேகத்தில் உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், லக்னம், கோத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளலாம். கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க முடியாதவர்கள், கலந்து கொள்ள இயலாதவர்கள் கூட மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொள்வது மிக மிக விசேஷம். 48 நாட்கள் என்பது ஒரு மண்டலம் என்று அழைக்கப்படும். சாஸ்திர ரீதியாக தெய்வத்தினுடைய வாசம் என்பது அதிகரிப்பது இந்த 48 நாட்களில். செய்யக்கூடியவர்களுக்கு குடும்பத்தில் சேமங்களும் லாபங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் விருத்தியாகும். 30 முக்கோடி தேவர்களுடைய ஆசியும் அருளும். ஸ்ரீ சப்தகன்னியம்மனுடைய அனுகிரகம் உங்களை வாழ வைக்கும், தலைமுறையை காக்கும், குலத்தை வழிநடத்தும். ஆகவே அன்பர்கள் ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய மண்டலாபிஷேகத்திற்கு உபயதாரர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். தொடர்புக்கு 9381626636. இந்த 48 நாட்களில் உங்களுக்கு தேவையான நாட்களில் அபிஷேகம் செய்து கொள்ளலாம். உங்களுடைய திருமண நாளோ அல்லது பிறந்த நாளோ, வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரிய நாளோ, இந்த 48 நாட்களுக்குள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வசதிக்கு ஏற்றபடி, உங்களுடைய நலன் கருதி, குடும்ப விருத்திக்குண்டான வகையில் தேதியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதனை பக்த கோடிகள் மனதில் வைத்துக் கொண்டு உங்களுடைய தேதியை நீங்கள் தாராளமாக அறிவிக்கலாம். எந்த தேதியில் விரும்புகிறீர்களோ அந்த தேதிக்கு உங்களுடைய குடும்ப விருத்திக்காகவும், சேமத்திற்காகவும், தொழில் விருத்தி, வியாபாரத்தில் அபிவிருத்தி, உடல் ஆரோக்கியம், குழந்தை பாக்கியம், திருமணம், சொந்த வீடு கட்டுதல், அக்ஷய பாத்திரம் போல அல்ல குறையாத செல்வங்கள் பெருக ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலயத்தில் நடைபெறும் மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ அன்னையினுடைய அருளை பெற வேண்டுகிறோம்.